பெருமானார் வரவில்லை என்று ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுவதற்கு பிலால் அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்த போது வைத்திருப்பீர்கள், நாம் செய்கிற இபாதத்து மட்டுமே முடிவு செய்யும். ஆக மோசமான நாடாக இருந்த படாதவர்கள் அதன் மூலமாக படிப்பினை பெற்றுக்கொண்டு திருந்தட்டும். அவ்வராத சுக்கூரா, நன்றி செலுத்தாதவர்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்கள். Alhamdulillahi Rabbil Alamin, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أعذر الله إلى امرئ أخر أجله حتى بلغه 60 سنة أو كما قال والصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகமும் உலகத்தால் படைக்கப்பட்ட எல்லா பொருளும் கொஞ்ச காலம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற நியதியோடு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்வார்கள், பிறகு அந்த வாழ்க்கை பின்னால் நிரந்தரமாக வாழ இருக்கிற மறுமைக்கான முன் தயாரிப்பு என்பதை குர்ஆன் நிறைய வசனங்களில் சொல்லி தருகிறது. உலகமும் உலகம் சார்ந்த வாழ்க்கையும் மறுமைக்காக சேர்க்கிற களம் என்பதை குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் மனித படைப்பிற்கு அல்லாஹ் பாடங்களை சொல்லுகிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பின் நியதியும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், பிறகு அவை தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். அதற்குள்ளாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை, கடமைகளை, மறுமை சார்ந்த தயாரிப்புகளை அவர்கள் சரிபார்த்து கொள்ளட்டும் என்பதை போலத்தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆயுள்களை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஆயுளை போல் கால அளவை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். குர்ஆனில் லிகுல்லி ஷைஇன் கத்ரா, ஒவ்வொரு படைப்புக்கும் நாம் நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், கால அளவை ஏற்படுத்தி இருக்கிறோம், வருடத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், வயதை குறித்திருக்கிறோம். இதற்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து முடித்து விடுவார்கள் என்பதை குர்ஆன் இந்த வசனங்களில் பதிவு செய்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனி ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரே வயதை அல்லாஹ் தருவதில்லை. கர்ப்பத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும், அண்ணன் தம்பிக்கும் ஒரே போட்டிருக்கிற கால அளவை அல்லாஹ் தருவதில்லை. சில பேர் சிறு வயதிலேயே மரணமாவார்கள், சில பேருக்கு நீண்ட காலம் வாழ்கிற வயதை அல்லாஹ் கொடுப்பான். இவைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. பொதுவாக நாட்கள் போகிற போதும், வருடங்கள் புரளுகிற போதும் அதற்கான நல்ல சிந்தனைகளை ஒவ்வொரு முஸ்லீம்களும் கால ஓட்டத்தில் இருந்து படித்துக் கொள்ள வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. ஒரு வருஷம் உதாரணமாக ஒரு 5 நாட்களில் 2025 என்கிற வருஷத்தினுடைய கணக்கு முடிவடைந்து ஆங்கில புத்தாண்டு 2026 பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எந்த வருடமாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டாக இருந்தாலும் சரி,
அல்லது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, வருடத்தில் நமக்கு ஒரு மொத்தமாய் ஒரு வருடம் கழிந்து போயிருக்கிறது. அந்த கழிந்து போன வருடத்திலும் புதிதாய் வருகிற வருடத்திலேயும் நமக்கான ஏதாவது ஒரு சிந்தனைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு அந்த படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நிறைய இடங்களிலே குர்ஆனிலே திரும்ப திரும்ப இந்த உம்மத்திற்கு சொல்லுகிற வார்த்தை லிகுல்லி உம்மத்தின் அஜலுன். ஒவ்வொருவருக்கும் நாம் தவணையை, காலத்தை, நேரத்தை குறித்து வைத்து விட்டோம். فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்ல, நிறைய இடத்திலே இந்த வசனம் திரும்ப திரும்ப வருகிறது. ஒவ்வொருவருக்கும் நாம் ஆண்டு கணக்கை, வயதை, காலத்தை நாம் குறித்து வைத்து விட்டோம். அந்த வருடம் வருகிற போது அவர்களுக்கான ஆயுளை பொருட்படுத்தவும் முடியாது, பெருப்படுத்தவும் முடியாது. குறித்த நேரத்தில் அவருடைய கணக்குகள் எல்லாம் நிறைவேற்றப்படும், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படுவார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு அவ்வப்போது சிந்தனைக்காக சொல்லிக் கொண்டே வருகிறது. ஒருவருடைய வயது முடிகிற போது, அவருடைய தவணை வருகிற போது, ஒருவருடைய மௌத்து நெருங்குகிற போது யாருடைய காலத்தையும் அவருக்கு இரவலாக கொடுக்க முடியாது. யாருடைய காலத்தையும் குறைவாக நாம் கழித்து கொள்ளவும் முடியாது. அல்லாஹ்வுடைய பொறுப்பேட்டில் குறித்தது காலம். அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவருக்கும் அந்த காலங்களை நிறைவேற்றி விட்டோம், நிர்ணயித்து விட்டோம் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டே வருகிறது. காலம் வேகமாக பயணிப்பதும், நாட்கள் வாரமாய், வாரங்கள் மாதமாய், மாதங்கள் உருண்டோடி வருடங்களாய், இப்படி வருடங்கள் திரும்ப திரும்ப புத்தாண்டை நோக்கி போகிற போது ஒவ்வொரு புத்தாண்டும் சொல்லுகிற ஒரு செய்தி ஒன்றே ஒன்றுதான். நாம் என்னென்னமோ சொல்லுவோம், ஆனால் ஒவ்வொரு புத்தாண்டும் வருகிற போதும், பழைய ஆண்டு போகிற போதும் சொல்லுகிற ஒரே செய்திதான், நீ ரொம்ப காலம் இந்த உலகத்தில் தங்க முடியாது என்பதுதான். ஏனென்றால் வருடங்கள் எல்லாம் போகிற போது அந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு புத்தாண்டும் உன்னுடைய மரணத்தை நோக்கி வைக்கிற எட்டுக்களாக இருக்கிறதே தவிர அது எந்த விதத்திலையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போவதில்லை. அதனால் தான் காலங்கள் உருண்டோடுகிற போது நீங்கள் இந்த உலகம் உங்களுக்கு சுருங்கி கொண்டிருக்கிறது, உங்களுடைய ஆயுள்கள் குறைகிறது என்பதை தான் போகிற ஆண்டுகளும் சரி, வருகிற புத்தாண்டும் சரி, நமக்கு அதைத்தான் படிப்படையாக விட்டு செல்லுகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினுடைய அடையாளங்கள் குறித்து பேசுகிற ஹதீஸ்களில் இந்த வார்த்தை இருக்கிறது. இத்தகாரபுஸ் ஸமான், காலங்கள், புத்தாண்டுகள் போக போக ஒவ்வொருவருக்கும் காலங்களில் சுருக்கம் ஏற்படும் என்று சொன்னார்கள். காலங்கள் வேகமாக பயணிக்கும். இன்றைக்கு காலை ஃபஜ்ர் தொழுவதும் லுஹருக்கும் இன்றைக்கு அஸர் டு மக்ரிபை போல சுருங்கி இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுதால் லுஹர் வருகிறது, லுஹர் தொழுதால் அஸர் வருகிறது. ஒரு நாளினுடைய பயணிப்பு எவ்வளவு வேகமாய் போவது என்பதை நாம் இப்போது யோசித்து பார்க்கிறோம். பெரும்பாலார் சொல்லுகிறார்கள், இன்னமும் இந்த காலத்தின் ஓட்டம் வேகம் எடுக்கும். இப்படி வேகம் எடுக்கிற போது அமல, காலங்கள் வேகமாக போகும், அமல்கள் செய்வது குறைந்து போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், அந்த காலங்கள் வேகமாய் போகிற அந்த நேரத்தில், அமல்கள் எல்லாம் சுருங்கி போகிற அந்த நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் பற்றாக்குறைகள், பஞ்சம் ஏற்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பொருளாதார பஞ்சமாகவும் இருக்கலாம், கால நேரத்தில், வயதில், ஆயுளில் இருக்கிற ஏற்படுகிற பஞ்சமாகவும் இருக்கலாம். ஆகவே எதிலேயும் அவர்களுக்கு ஒரு பரக்கத்தான, ஒரு நீட்டமான ஆயுள் என்பது இருக்காது என்பதை கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாய் காலங்கள் வேகமாய் பயணிக்கும் என்பதை முன்னறிவிப்பாய் பெருமானார் சொன்னார்கள். இதுபோல் முன்னது ஹதீஸ் நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமா பகாவுக்கும் ஃபீமா ஸலஃப கப்லக்கும் மினல் உமம் கமா பைன ஸலாத்தில் அஸ்ரி இலா மக்ரிப். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய ஆயுள்களோடு உங்கள் ஆயுளை ஒப்பீடு செய்து பார்த்தால் உங்களுக்கு அசரிலே இருந்து மக்ரிப் வரை பயணிக்கிற குறைந்த ஆயுளைத்தான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான வயதையும் சொன்னார்கள், ஆயுளையும் சொன்னார்கள்.
அசரில இருந்து மகரிபி வரை எந்த அளவிற்கு ஒரு சுருக்கமான நேரம் இருக்கிறதோ அதுபோலத்தான் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்வீர்கள். காலங்கள் உங்களை வேகமாக கணிக்க துவங்கிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகிறது உங்களுடைய மரணம் குறிக்கப்பட்டு விட்டது. குர்ஆன் சொல்லுகிறது காலங்கள் அங்கே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நபிமொழி தொகுப்புகள் சொல்லுகிறது உங்கள் ஆயுள் எல்லாம் சுருங்கி விட்டது. இவை எல்லாம் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, கால ஓட்டத்திற்கு தோதுவாய் மறுமைக்காக நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்பதை தவிர வேற எந்த செய்தியும் இருக்க போவதில்லை. அன்பானவர்களே, குர்ஆனிலே காலங்கள் குறித்தும் நேரங்கள் குறித்தும் அதை சரியாய் பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையை மிக செவ்வனே செய்து முடிக்க வேண்டிய கால சுருக்கம் குறித்தெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் காலத்தின் மீது சத்தியம். காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை பற்றி பேசாமல் இந்த சூறாவில் அவன் பேசுவது இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியம் என்று அவன் சொல்லுகிறான். மனிதர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்கிற விஷயத்தில் நஷ்டவாதியாக இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் நல்லமல்கள் செய்து மறுமைக்காக காலத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களை தவிர எல்லோருக்கும் காலத்தை அவர்கள் மோசமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மறுமைக்கு வருகிற போது அவர்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது என்பதை குர்ஆனில் ஒரு சின்ன சூறாவில் அல்லாஹ் சத்தியமிட்டு காலத்தை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளவும் என்பதை இங்கே அல்லாஹ் மிக குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாம் இங்க யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு வேகங்கள், நாட்கள், கிழமைகள் வேகமாக பயணிக்கிறது. சூரிய ஓட்டத்திலே இன்றைக்கு வேகம் கூடியிருக்கிறது. பூமியினுடைய உருளக்கூடிய அந்த சுழற்சியில் இன்றைக்கு வேகமாக பூமி பந்து சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிழமையும், நாளும், மாதமும், வருடமும் இப்படியே பயணித்து ஒரு செய்தி மட்டும் நமக்கு உண்மை, ஒவ்வொரு புத்தாண்டும் வருகிற போது நமக்கான உலகத்தில் தங்குமிடம் ஆக குறைவாக இருக்கிறது. வேகமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பது மட்டும்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானத்தையும் பூமியையும் படைத்ததிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவையும் பகலையும் மாறி மாறி பயணித்து கொண்டு வருவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. இந்த இரவுகள் பகலாக, பகல்கள் இரவாக மாறுவதில் சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். காலத்தை ஓட்டுவது அவன், இரவை பகலாக மாற்றுவது அவன், பகலிற்குள்ளே இரவை புகற்றி உலகத்தை எல்லாம் உறங்க வைப்பது அவன். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லி முடித்து கொண்டு இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். தஃசீர்களிலே குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், இரவு பகலாய் பகல் இரவாய் மாறுவது போல் மாறுவது வெறும் காலங்கள் மட்டும் மாறவில்லை, காலத்தோடு பயணிக்கிற எல்லா உயிர்களுமே மாறுகிறது. இரவு பகலாய் பகல் இரவாய் புரளுகிற போது ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திற்கு மாறுகிறார். வாலிபர்கள் கிழமையை நோக்கி, கிழவர்களை நோக்கி முதியவர்களாக மாறி போகிறார்கள். சில முதியவர்கள் காலத்தால் கணிக்கப்பட்டு மௌத்தாகி விடுகிறார்கள். ஒரு இரவும் பகலும் மாறுகிற போது டோட்டல் துனியாவுடைய அமைப்புகளை எல்லாம் அல்லாஹ் இந்த இரவு பகலை கொண்டு மாற்றுகிறான் என்பதை அல்லாஹ்வின் அத்தாட்சியாக சொல்லி இதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறது. காலம் ஓட ஓட, கால ஓட்டங்கள் மாற மாற மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் மாறுகிறது. நன்றாக இருந்த முடிக்கு நரை வந்து சேருகிறது. நன்றாக இருந்த தோலுக்கு அப்படியே சுருக்கம் ஏற்படுகிறது. குழந்தை முகமாக இருந்தவர்களுக்கு அது பெரியவர்கள் முகமாக மாறுகிறது. இது எல்லாம் குர்ஆனிலே சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறான், யுகல்லிபுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் நான் புரட்டுவதால் அப்படி வருகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே நாட்கள் எல்லாம் வேகம் எடுக்கிற போது, வருஷங்கள் புரண்டு கொண்டு போகிற போது நமக்கான சிந்தனை இன்னும் கொஞ்ச காலம் தான் உலகத்தில் நாம் இருப்போம், மறுமைக்காக ஏதாவது சேர்க்க வேண்டும் என்கிற சேர்மானத்தில் மனித சமுதாயம் விழித்துக் கொள்ளட்டும் என்பதற்கு தான்.
ஆகவே உலகம் யாரையும் பொதுவாக அவ்வளவு சீக்கிரத்தில் திருந்த விடாது. உலகத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு அது. உலகத்தை பொறுத்தவரை யாரையும் சிந்திக்கவும் விடாது. உலகம் சார்ந்தே ஓட வைக்கும். குர்ஆனிலே உலகத்தை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். உலகம் உங்களை ஏமாற்றும். உலகம் உங்களை ஏமாற்றிக் கொண்டே போய் கடைசியாக உங்களை மௌத்தாக்கி கபரிலே வைத்து விடும். ஆகவே உலகத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். பொதுவாகவே உலகம் அப்படித்தான். உனக்கு இன்னும் நாள் இருக்கிறது, வயது இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லியே உலகத்திலே ஓட வைக்கும். நமக்கு வயதாகிறது, நமக்கும் மௌத்து வருகிறது என்பதை சிந்திக்க விடாது. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை துனியா ஏமாற்றிக் கொண்டே போகும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு நாளுக்கு கிழமை என்று சொல்லுவோம். அல்லாஹ் ரூமி அவர்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நாளுக்கும் கிழமை என்று சொல்கிற வார்த்தை உண்டு. இந்த கிழமை வருகிற போது என்ன செய்யுமா? உங்களை கிழத்தன்மைக்கு அது மாற்றுமா? நீங்கள் வயோதிகர்களாக போவீர்கள். ஒவ்வொரு பேப்பரையும் கிழிக்கிற போது கிழமை மட்டும் கிழியவில்லை, உங்களுடைய வாலிப பருவம் கிழிந்து கிழமையை நோக்கி நீங்கள் கிழவர்களாக மாறிக்கொண்டே வருவீர்கள். அதற்கு தான் கிழமை என்று பெயர் என்று எழுதுவார்கள். ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு நாள் பயணித்தாலும் சரி, ஒரு வருஷம் கத்தையாக முடிந்தாலும் சரி, நமக்கான ஒரு முஸ்லிம்களின் சிந்தனை மறுமையை நோக்கி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க, அதில் நாம் என்ன சேர்மானம் வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்க, இதற்கு தான் ஒரு புத்தாண்டுகளில் கால ஓட்டத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். குர்ஆனில் இரவையும் பகலையும் மாற்றி புத்தாண்டுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணம், லிமன் அராத யதக்கர் அவ் அராத ஷுகூரா. வருடங்கள் வேகமாய் பயணிப்பதை பார்க்கிற போது நல்ல உபதேசம் படாதவர்கள் அதன் மூலமாக படிப்பினை பெற்றுக்கொண்டு திருந்தட்டும். அவ் அராத ஷுகூரா, நன்றி செலுத்தாதவர்கள் எல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாறிக்கொள்ளட்டும். இதற்கு தான் வருடங்களை நாம் ஓட்டுகிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு வருடம் வருகிற போது அதை கொண்டாடுவதற்கோ அல்லது ஹாப்பி நியூ இயர் என்று கத்துவதற்கோ அல்லது வாழ்த்துக்கள் சொல்வதற்கோ, புது வருடம் வருகிறது என்று மகிழ்ச்சி பொங்குவதற்கு அல்ல. குர்ஆன் ரெண்டு செய்தி சொல்லுகிறது, திருந்தாதவன் திருந்தட்டும், வருந்தாதவன் வருந்தட்டும், நன்றி செலுத்தாதவன் நன்றி உள்ளவனாக மாறட்டும். இதற்கு தான் நாம் வயதை ஓட்டுகிறோம், வருடங்களை ஓட்டுகிறோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர்களில் நிறைய நபி மொழிகளை அறிவித்தவர், குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருட்களை சொன்னவர். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் வருகிற வரைக்கும் எனக்கு எந்த நாளிலும் இது கவலை இல்லை, நான் எந்த நாள் குறித்தும் கவலைப்பட்டதும் இல்லை. நான் எந்த நாளின் மீது நான் கவலைப்பட்டதில்லை. அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வருடங்கள் போக போக நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்கள் செய்கையை மாற்றுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று எப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தானோ அதற்கு பிறகு நான் அந்த ஒரு நாளை பயப்படுகிறேன். எந்த நாள்? ஒரு நாள் எனக்கு அமல் செய்யாமல் வெறுமனே கழித்து போகிறது, அந்த ஒரு நாளை நினைத்து நான் வருந்துவேன் என்று சொன்னார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாளில் அவர் தொழவில்லை, ஒரு நாளில் எந்த நல்ல அமலும் செய்யவில்லை, ஆனால் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டு அல்லது கொண்டாட்டத்தோடு உலக ரீதியாக ஒரு நாள் போகிறது என்றால் அந்த நாள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். நமக்கு எல்லா நாளும் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அல்ல, வருடம் முழுவதும் சம்பாத்தியம், வியாபாரம், காசு பணம், குடும்பம் குட்டி, சாப்பாடுதல், படுத்தல், ஊர் சுற்றுதல், நன்றாக சுற்றி பார்த்தல், உலகத்திலேயே திளைத்திருத்தல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போய்விடுகிறதே தவிர வருடத்தினுடைய கத்தையா எல்லாம் நமக்கு இப்படித்தான் போகிறது. குர்ஆனிலேயும் சரி ஹதீஸ்களிலேயும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் பதிவு செய்கிறார்கள். நபிமொழி தொகுப்பிலே இப்படி வருகிறது, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள்ளே போகிற போது வாழ்த்து சொல்லப்படும். என்ன வாழ்த்து தெரியுமா? உங்களுக்கு இனி வயோதிகம் வராது, சொர்க்கத்துல வயசா வராது. உள்ள என்ட்ரி ஆயிட்டாவே எல்லோருக்கும் 33 வயசு. ஆக மொத்தத்தில் எல்லோருக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் சொர்க்கம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற வயசு என்பது 33. உள்ளே போனவர்களுக்கு எல்லோருக்கும் 33ஆக அவர்கள் ஆகி போய் விடுவார்கள். உங்களுக்கு இங்கே வயோதிகம் வராது, உங்களுக்கு இங்க எந்த டென்ஷனும் இருக்காது.
உங்களுக்கு எந்த நோயும் உள்ளே வராது, குறிப்பாய் உங்களுக்கு மரணம் நிகழாது என்றெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள், உங்களுக்கு இங்க எந்த கவலையும் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்பது சொர்க்கவாதிகள் உள்ளே போகிற போது மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வாழ்த்து செய்தி அவர்களுக்கு கேட்கும். குர்ஆனிலேயும் உண்டு, ஹதீஸ்களிலேயும் இந்த வாழ்த்துக்கள் உண்டு. சொர்க்கவாதிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கவாதிகளுக்கு ஒரு கவலை மட்டும் இருக்கும். சொர்க்கம் நினைத்ததெல்லாம் நடக்கிற இடம். அவர்கள் நினைத்தாலே அது தானாக நடந்துவிடும். ஏதாவது சாப்பிடுவதற்கு நினைத்தால் அந்த சாப்பாடு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். யாரையாவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்கு அந்த இடத்திற்கு அவர் உடனடியாக போய் விடுவார். இதெல்லாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்டு சக்திகளை கொடுத்திருக்கிற சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்த இடத்தில் பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு கவலை மட்டும் சொர்க்கவாதிகள் இருக்கும். என்ன கவலை தெரியுமா? அங்கே உட்கார்ந்து கொண்டு சொர்க்கத்திலே உட்கார்ந்து கொண்டு யோசிப்பார்களாம், உலகத்தில் வீணாய் கழிந்து போற நாட்களை குறித்து யோசிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் தொழுகிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சிருந்தா கொஞ்சம் பெரிய சுருக்கமா கிடைச்சிருக்குமோ, இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கலாமோ, இப்படி கொஞ்ச காலத்தை வீணாக ஆக்கிவிட்டோமே என்று கழிந்து போன நாட்கள் குறித்து சொர்க்கவாதிகள் இன்னும் கொஞ்சம் அமல் செய்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் நொந்து கொள்வார்கள். குர்ஆனிலே இந்த வார்த்தை இந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. நரகவாதிகளும் நொந்து கொள்வார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த வார்த்தையை மிக அழகாக சொல்லுகிறான். நரகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அடித்துக் கொள்வார்கள், நெஞ்சிலே அடித்துக் கொள்வார்கள், தலையிலே அடித்துக் கொள்வார்கள். என்ன சொல்லி அடித்துக் கொள்வார்கள்? குர்ஆனில் இதே வார்த்தை, அல்லாஹ்வின் வார்த்தை, வகுன்னா நஹூலு மஅல் காயிதீன். நாங்கள் நேரத்தை வீணாக கழிப்பவர்களோடு, கொண்டாடுபவர்களோடு, ஊர் சுற்றுபவர்களோடு நாங்கள் சேர்ந்து நாங்களும் காலத்தை சுற்றி வீணாக்கி விட்டோமே, நாங்கள் உருப்படியாய் வணங்கியிருந்தால் இடத்திற்கு வராமல் இருந்திருப்போமே என்று அவர்கள் நரகவாதிகளும் அந்த நேரத்தை குறித்து அவர்கள் அங்கே கத்திக் கொள்வார்கள் என்று வருகிறது. சொர்க்கவாதிகளுக்கும் கழித்து போன நேரம், பயன்படுத்தப்படாத நேரம் அவர்களுக்கு தலைவலியாக இருக்கும். நரகவாதிகளுக்கும் இன்னும் கொஞ்சம் அமல் செய்திருந்தால் நன்றாக நாம் இருந்திருக்கலாமே, இப்படி வீணாய் உலகத்தோடு இருப்பவர்களோடு நாம் சேர்ந்து இப்படி ஆகிவிட்டோமே என்று உலக வாழ்க்கையே கதி என்று கிடப்பவர்களுக்கு, அதோடு சேர்ந்து கொண்டு உலகத்தில் இருந்து கொண்டு வறுமையை வீணாக்கியவர்களுக்கு நரகம்தான் என்பதை குர்ஆன் இங்கே குறித்து சொல்லுகிறது. நாம் இங்கே யோசிக்க முடியும், அது சொர்க்கவாதியாக இருந்தாலும் சரி, நரகவாதியாக இருந்தாலும் சரி, வீணாய் ஒரு காலத்தை கழிப்பவர்கள் கண்டிப்பாய் அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, அது குறித்து அவர்கள் பின்னால் கவலைப்படுவார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லுகிற ஒரு படிப்பினை செய்தி. ஒரு மனிதனுடைய காலங்கள் முடிகிற போதுதான் கழிந்த வாழ்க்கை அவனுக்கு கவலைக்கு வரும். நன்றாக இருக்கிற போது தெரியாது. மருத்துவமனையிலே படுக்கிற போது, ஒரு காலிலே அடிபட்டு ஒரு வருட காலங்கள் பெட்டிலே படுத்திருக்கிற போது, அதுக்கு நோயால் இனி குணப்படுத்த முடியாது என்று சொல்லுகிற கடைசி முற்றி போய் இடத்திலே அமர்ந்திருக்கிற போது அவன் அப்போது யோசித்து பார்ப்பான், நன்றாக இருந்த காலத்தை இப்படி நாம் நாள வைத்து விட்டோமே, இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோமே, காலத்தை நாம் இப்படி வீணாய் செலவழித்து விட்டோம், காலம் நம்மை இப்படி கழித்து விட்டது என்று அப்போது அவர்கள் கலங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் வஃபாத் ஆகுவதற்காக வேண்டி மரண நிலையில் இருக்கிறார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மௌத்தாகுவதற்கு சக்கராத்தில் இருந்தாலும் நேரடியாக பார்க்க போய் விடுவார்கள். சஹாபாக்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு இடத்திலே ஒருவர் மரண படுக்கையில் இருக்கிறார். அவர் முஸ்லிம் தான், தொழுகையாளி தான். அவரை பார்ப்பதற்கு பெருமானார் போனார்கள். சில நேரங்களிலே கலிமா சொல்லி கொடுப்பார்கள், அவர்களுக்காக துஆ செய்வார்கள். அப்படி உள்ளே போகிற போது கலிமா சொல்லி கொடுத்தார்கள். மௌத்தாகிற அந்த கடைசி விளிம்பிலே இருக்கிறவர் அவர் 2-3 வார்த்தை சொன்னார். ஹதீஸிலே இந்த வார்த்தை அப்படியே வருகிறது, லைத்தஹு கான ஜதீதா, புதுசா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை. லைத்தஹு கான பஈதா, கொஞ்சம் தூரமா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை. கொஞ்சம் முழுசா பரிபூர்ணமா இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி
கலிமா சொல்லி மௌத்தாகி விட்டார். சஹாபாக்கள் எல்லாம் எப்போதும் போல் பெருமானிடத்திலே கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், நீங்கள் கலிமா சொல்லி கொடுத்தீர்கள். அவர் சொன்னார். அதற்கு பிறகு ஒரு 3 வார்த்தை சொன்னார், எங்களுக்கு அர்த்தம் புரியவில்லை. ஆடை கேட்டார். அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பழைய ஆடைகளில் ஒரு ஆடையை அவருக்கு கொடுத்து உதவினார். அவர் மௌத்தாகிற போது அவர் செஞ்ச நல்ல காரியத்திற்காக இந்த கூலி என்று மௌத்தாகிற போது அல்லாஹ் அவருக்கு காட்டினார், மலக்குமார்கள் காட்டினார்கள். ஒரு பழைய ஆடைக்கே இவ்வளவு நன்மை அல்லாஹ் தந்திருக்கிறானா என்று சொல்லிவிட்டு, லைத்தகு காத ஜதீதா, நான் புது ஆடை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் எனக்கு நிறைய நன்மைகள் கிடைத்திருக்குமே என்று அவர் சொன்னார். லைத்தகு காத பரீதா, தூரமாக இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர் சொன்னதற்கு காரணம், அவர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகிற போது பள்ளிக்கு பக்கத்தில் கண்டறியாதவரும் தொழுகைக்கு வந்தார். அவரை கையை பிடித்து அணைத்து கொண்டு பள்ளியிலே கொண்டு வந்து விட்டதால் அதற்கான நன்மையை அவர் சக்கராத்திலே அல்லாஹ் எடுத்து காட்டினார். அதை பார்த்த போது கொஞ்ச தூரம் கடந்து விட்டதற்கே இவ்வளவு நன்மை என்றால் அந்த தூரமாக இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, நிறைய நன்மைகளை நான் பெற்றுக் கொண்டிருக்கலாமே என்று அவர் சொன்னார். 3வது லைத்தவுக்கான காமினா, முழுசா இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்பதற்கு அர்த்தம், அவர் சாப்பிடுகிற போது ஒரு பக்கீர் வந்தார், ஏழை வந்தார், எனக்கும் பசி என்றார். இருக்கிற ரொட்டியிலே பாதியை சைனிகர் சமமாக பிரித்து பாதியை கொடுத்தவருக்கு அந்த நன்மை அவருடைய மௌத்தின் போது காட்டப்பட்டது. அதை பார்த்தவர் சொன்னார், நான் பாதி கொடுத்ததற்கு இவ்வளவு நன்மை என்றால் அதை நான் முழுசாக கொடுத்திருக்க வேண்டுமே, அந்த ரொட்டியை அப்படியே கொடுத்திருந்தால் இன்னும் எனக்கு நன்மை கிடைக்குமே என்று மௌத்தின் போது அந்த நன்மையை காட்டி அவர் பூரித்துக் கொண்டார், குறைபட்டுக் கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, கடந்து போன வாழ்க்கையில ஏற்பட்ட நல்ல செய்திகளை மௌத்தின் போதும் சில பேருக்கு காட்டப்படும். அப்படி காட்டுகிற போது அவர்கள் நொந்து கொள்வார்கள், இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சிருக்கலாமே என்று அவர்கள் சொல்வார்கள். நல்லமல் செய்தவர்களே நொந்து கொள்வார்கள் என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதும் தொழாதவன், வாழ்க்கை முழுவதும் நல்லவன் பக்கம் செய்யாதவன், அவன் எந்த அளவிற்கு நொந்து கொள்வான் என்பதற்கு இங்கே வார்த்தைகளை சொல்ல தேவையில்லை. காலங்கள் போகிற போது கடைசியாக அவன் அந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீணடிக்கப்பட்ட அந்த நேரங்களை காலங்களை இணைந்தவர்கள் கை சேதப்படுவார்கள் என்பது குர்ஆனிலேயும் நபிமொழி தொகுப்பிலேயும் இந்த உம்மத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற பாடம் படிப்பினைகள். புத்திசாலிகளுக்கு எப்போதுமே காலத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்துவார்கள். ஹதீஸில வருகிற வார்த்தை, புத்திசாலி யார் என்றால் அவன் காலத்தில் செய்ய வேண்டிய, மறுமைக்கு சேர்க்க வேண்டிய, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு நாளும் சரியாக செய்து விடுவார். அந்த காலத்தில் அவன் மறுமைக்காக வரவு வைத்துக் கொள்வார். இவர் புத்திசாலி. முட்டாள் ஏன் தெரியுமா? உலகத்திற்காகவே சம்பாதிப்பார். எல்லாம் சம்பாதித்து சம்பாதித்து மறுமைக்கு எதுவும் சேர்க்காமல் போகிற போது எல்லாவற்றையுமே துனியாவிலே விட்டுவிட்டு இவர் மட்டும் போகிறார் அல்லவா, உலகத்தில் ஆக பெரிய முட்டாள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆகவே இம்மையை வைத்துத்தான் மறுமையை சேர்க்க வேண்டும். இம்மைக்கு மட்டும் சேர்த்து கொண்டு மறுமைக்கு ஒன்றுமில்லை என்கிற போது அவனை முட்டாள் என்று சொல்லாமல் வேறு வார்த்தை என்ன சொல்ல முடியும்? இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்காய் இன்னொரு சிந்தனையும் சொன்னார்கள். பொதுவாக ஒரு முஸ்லிம் எந்த கால நேரத்தையும் திட்டக்கூடாது. பொதுவாக ஒரு 2025 ஒரு ஆண்டு முடிந்து 2026 என்கிற ஒரு ஆங்கில புத்தாண்டோ அல்லது விஜய் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் அது புதிதாய் வருகிற போது சில பேருக்கு பழைய வருஷம் தான் பறக்கத்து இல்லாம போயிருச்சு, இந்த புது வருஷமாவது பறக்கத்தா இருக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறது. 2025 ரொம்ப மோசமான வருஷம், எப்ப பார்த்தாலும் எனக்கு நோய் நொடி, காசுல கையில நிக்கிற என்று சில பேர் அந்த கழிந்து போன வருடத்தை திட்டுவது சில பேர். சில பேர் புதிதாக வருகிற போது இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், வருஷம் வீட்டுல காலண்டர் எல்லாம் மாறுது, கால நிலைமை அப்படியே தான் இருக்கு, ஒண்ணு முன்னேறி வந்த மாதிரி தெரியல, என்ன காலண்டரோ என்ன நேரமோ ஒண்ணும் புரியல என்று அப்படி பழிப்பவர்கள் உண்டு. அன்பானவர்களே, அல்லாஹ் கால ஓட்டத்தை எல்லோருக்கும் ஒரு மாதிரி வைக்க மாட்டார். 2025 சில பேருக்கு சோகமாய் இருக்கலாம், சில பேருக்கு பறக்கத்தாய் இருக்கலாம், சில பேருக்கு நிறைய வீடு வாசல்களை வாங்கி இருக்கலாம், சில பேர் இருக்கிற வீடு வாசலை வித்து விட்டு ஆட்டியாக உட்கார்ந்து இருக்கலாம். கால ஓட்டங்களில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பயணிப்பதில்லை. ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் ஒரு மனிதன் அந்த காலத்தை சபிக்க கூடாது, திட்டக்கூடாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் எந்த காலத்தையும் முசீபத் என்றோ பரக்கத் இல்லை என்றோ நீங்கள் திட்டவும் வேண்டாம். புது வருஷம் வருகிற போது அதை நீங்கள் வேறு மாதிரி கொண்டாடவும் வேண்டாம். இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். பழைய ஆண்டுகளை திட்டுவதும் கூடாது. புது ஆண்டை வரவேற்கிறோம் என்கிற பெயரிலே கூத்தும் கும்மாளமும் ஆட்டமும் பாட்டமும் இதுவும் கூடாது. காலங்கள் அதுவாக போய்கொண்டே இருக்கும். எந்த காலத்தையும் நாம் பாபா என்று வரவேற்க தேவையில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எந்த நேரத்திலேயும் நீங்கள் திட்ட வேண்டாம் என்பதை இந்த உம்மத்திற்கு ஒரு படிப்பனையாகவே சொன்னார்கள். ஏனென்றால் காலம் அதை படைத்தவன் இறைவன். இரவும் பகலும் மாறுவரை செய்வது அவன். மாதங்களை படைத்தது அவன், வருடங்களை ஊற்றுவது அவன், அதன் மூலமாக பருவநிலைகளை எல்லாம் மாற்றுவது அவன். அப்படி காலத்தை திட்டுவதன் மூலம் அதை உருவாக்கி ஓட்டுபவனை நீங்கள் திட்டுகிறீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, எந்த ஆண்டாக இருந்தாலும் அந்த ஆண்டு நமக்கு பரக்கத்தா இல்லையா என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருப்பீர்கள். நாம் செய்கிற இபாதத்து மட்டுமே முடிவு செய்யும். ஆக மோசமான நாடாக இருந்தாலும் கூட ஃபஜ்ர் தொழுதவன், குர்ஆனுடைய தொடர்பில் இருப்பவன், அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை சட்டங்களை பின்பற்றி நடப்பவனுக்கு அது எந்த நாடாக இருந்தாலும் அது பரக்கத்தாய் அமையும். பள்ளியின் தொடர்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆண்டுகளை சந்தித்தாலும் அதிலே உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் அது தந்துவிட முடியாது. இன்றைக்கு நிறைய இடங்களில், சில இடங்களில் அது மாறி இருக்கிறது என்றாலும் நிறைய இடங்களிலே முஸ்லிம் வாலிபர்கள் ஹாப்பி நியூ இயர் என்று கத்தி போடுவதும், இரவு முழுவதும் தூங்காமல் ஊர் சுற்றுவதும். நல்ல வேலைக்கு திருச்சியில பீச் இல்லை, இருந்திருந்தா வேற மாதிரி இன்னும் கதகளி ஆயிருக்கும். பீச் உள்ள இடங்களில் இரவு முழுவதும் அங்கே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு புத்தாண்டுகளை வரவேற்கிறோம் என்கிற பெயரிலே அன்றைக்கு குடிக்காதவெல்லாம் குடிக்கிறார். தண்ணி அடிக்காதவெல்லாம் அன்றைக்கு ஹாப்பி நியூ இயரை வரவேற்கிறோம் என்று சொல்லி கையிலே மது போட்டிகள், மது மாது பெண் என்றெல்லாம் ஒரு புது வருஷத்தை நோக்கி நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி எல்லா இடங்களிலேயும். இது என்ன காரணம்? ஒரு வருஷம் மொத்தமாய் கழிந்து போகிற போது அதென்ன கொண்டாட்டமா? உன்னுடைய வயசு ஒரு வயசு போயிருக்கிறது, நீ கபரை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறாய். வயது குறைந்தால் கொண்டாடலாம், நீங்க வயது கூடி கொண்டிருக்கிறது. இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு லாஜிக்கே இல்லாத கொண்டாட்டங்கள். அதனால்தான் இஸ்லாம் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் தடை செய்கிறது. நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? சில முஸ்லீம் குடும்பத்துல இப்படி கூட இருக்கிறது. புது வருஷம் கரெக்டா பட்ஜெட் வந்துடுவார். அந்த ஜனவரி 1 பட்ஜெட் வருவார். என்னங்க இப்ப புதுசா வந்துட்டீங்க, ரம்ஜானும் இல்ல பக்ரீத்தும் இல்ல, முதல் வருஷம் பட்ஜெட் கிடைச்சுன்னா வருஷம் முழுவதும் கிடைச்ச மாதிரி அவர் லாஜிக்கு. அது எந்த ஹதீஸ்ல படிச்சாலும் நிறைய இடங்கள்ல அவர் சொல்ற டைலாக். பட்ஜெட்டுக்கு வந்துட்டா இனிமேல் கண்டினியூவா வருதுன்னா நல்ல வருது. இந்த முதல் நாள் ஜனவரி 1 பட்ஜெட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வருஷம் முழுவதும் நமக்கு பட்ஜெட் தொழுத மாதிரி நன்மை. சில பேர் சொல்லுவாங்கல்ல, வருஷம் முதல் நாள் கையில காசு வந்துருச்சுன்னு சொன்னா வருஷம் ஃபுல்லா லாபம். இந்த பெண்கள் நிறைய பேர் லாஜிக் இல்லாத வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வருஷத்துல முதல் நாள் எதுவுமே ஏன் பிள்ளைய போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கிற, முதல் நாள் திட்டினா வருஷம் ஃபுல்லா திட்டு வாங்குவான். அவன் எப்பயுமே திட்டு வாங்குறான்னா அவன் வழி லைனத்துக்காரனே திட்டுதான் வாங்குவான். ஆனா அந்த மாதிரி சொல்லணும், வருஷத்துல முதல் நாள் திட்டுற, முதல் நாள் அடிக்கிற, வருஷம் ஃபுல்லா திட்டு, இதெல்லாம் லாஜிக் இல்லாத பேச்சு. சில நேரங்கள்ல வீடுகள்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, கையை அடிக்குது அப்ப காசு வரும், அந்த மாதிரி சொல்லுவோம். கையை அடிச்சா காசு, நமக்கு உடம்பு ஃபுல்லா அடிக்கிறது ஒண்ணும் வர்ற மாதிரி இல்லை. நிறைய இடங்கள்ல கையை அடிச்சா காசு வரும், காது அடிச்சா ஊருக்கு போவேன், இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அதை ஒரு மார்க்கமாகவே நினைத்து பேசி கொள்வார்கள். சரி, இவர்கள் சொல்லுகிற லாஜிக்கு படி வருஷம் முதல் நாள் ஒரு திட்டுனா வருஷம் ஃபுல்லா திட்டு வாங்குவான், முதல் நாள் காசு வந்துச்சுன்னா எல்லா நாளும் காசு வரும்னு சொல்ற மாதிரி ஒரு லாஜிக்கா வச்சுக்கிட்டா வருஷத்துல முதல் நாள் ஏன் குடிக்கிற, முதல் நாள் குடிக்கிற, வருஷம் ஃபுல்லா குடிக்க மாட்டானா? முதல் வருஷத்துல முதல் நாள் என்ன பண்ணணும்? இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுக்கு படுத்துறணும். நைட்டு ஃபுல்லா முடிச்சு சுத்தம் இல்லையா? அப்ப வருஷத்துல முதல் நாள் சுத்துறேன், வருஷம் ஃபுல்லா சுத்த மாட்டானா? இப்ப இதுவெல்லாம் ஒரு லாஜிக்குள்ள வராதா? இவர்களாகவே ஒன்றை வைத்துக் கொண்டு புது வருஷம் வந்தா இப்படி, இந்த புது வருஷத்துல இப்படி எல்லாம் செய்யணும் என்று இவர்கள் மார்க்கம் சொல்லல. மார்க்கம் எதையுமே ஒரு லாஜிக்காகவும் இருக்கும், மறுமைக்காகவும் சேர்த்து இருக்கும். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? வருடங்கள் வருகிற போது அது கொண்டாடுவதற்கல்ல, நம் நிலைமையை மாற்றிக் கொள்வதற்கு. ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருகிறது,
நல்ல மனிதருக்கு என்ன அடையாளம்? நல்ல மனிதர் யார்? ஐயும் நாசுன் ஹைரும். நல்ல மனிதர் யார் என்று பெருமானார் இடத்திலே கேட்ட போது ஒரே வார்த்தை சொன்னார்கள், மன் தால உமருஹு வ ஹஸன அமலுஹு. அவருக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த நீண்ட ஆயுளும் அவருக்கு நல்லமல் செய்வதாகவே போகிறது. இவர் மனிதர்களில் அவர் நல்லவர். அதே பெருமானாரிடத்திலே கேட்டார்கள், ஐயும் நாசுன் ஷர்ரும், கெட்ட மனிதர் யார்? பெருமானார் சொன்னார்கள், மன்தால உமருஹு வஸாஅ அமலுஹு. ஒருவருக்கு நீண்ட ஆயுள் அல்லாஹ் தருகிறான், அந்த நீண்ட ஆயுள் முழுவதும் பாவமாகவே போகிறது, அவன் கெட்ட மனிதன் என்பதற்கு அடையாளம். ஒரு காலம் வருகிற போது அந்த காலத்தை நல்லவனா கெட்டவனா என்று மாற்றுவது நம்முடைய வயதும் அதிலே செய்யக்கூடிய அமலும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அதாவது ஒரு நல்ல மாடு என்றால் அந்த மாடு நடக்கிற போது பூமியில அதனுடைய கால் தடத்தை பார்ப்பார்களாம். அந்த பழமொழியினுடைய உண்மை ஆசரே நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்றுதான் அதற்கு அர்த்தம். அதை நாம் சூடு என்று மாற்றிக் கொண்டோம். அது காலப்போக்கிலே மாறுவதை போல ஒரு நல்ல மாடு என்றால் மண் தரையிலே நடக்க வைப்பார்கள். அந்த ஈரப்பண்ணிலே அந்த மாட்டினுடைய கால் தடம் எந்த அளவிற்கு ஆழமாக அச்சு பதியுதோ அந்த அளவுக்கு அது ஆரோக்கியமாக அது கனமாக இருக்கிறது என்பதை அந்த காலத்தில் அந்த மாட்டுகளை அப்படித்தான் வாங்குவார்கள். நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் நல்ல மனிதனுக்கு ஒரு புத்தாண்டு கடந்து விட்டால் போதும், ஐயோ வயது போகிறதே, ஐயோ ஆயுள் குறைகிறதே என்பது தானாகவே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நரைமுடி, அவருடைய அமல்கள் மாறியது. ஒரே ஒரு நரைமுடியை பார்க்கிறார்கள், அதுவரை கருப்பு தாடியிலே ஒரு வெள்ளை முடி வந்த போது உமர் ரலியல்லாஹுடைய அமலெல்லாம் எப்படி மாறியது என்பது அவருடைய வரலாற்று நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனம் வந்தது, அந்த வசனத்தின் போது அவருடைய டோட்டல் அமல் மாறுகிறது. உங்களுக்கு தான் தெரியும், ஆரம்பத்திலே ஓதிய வசனம் இதுதான், இன்னபி கல்கி சமாவாதி வல்லர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தின் உலில் அல்பாப். இரவு பகல் மாறுவதிலேயும் காலங்கள் போவதிலேயும் அறிவுடையவர்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள் என்று வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய தொழுதார்கள். ஐயோ எனக்கு வயசு போகிறதே, எனக்கு ஆயுள் போகிறதே, நல்ல முறை செய்ய வேண்டுமே என்று விடிய விடிய அவர்கள் செஞ்சுதான் இருந்தார்கள். இந்த ஆயத்திற்கு உண்டான அர்த்தத்தை அது இறங்கிய போது என்ன நடந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருக்கு வாங்கலாம் சொல்லி விட்டார்கள். எப்போதும் ஃபஜ்ர் வாங்க சொன்னால் சுன்னத்தை வீட்டிலே தொழுது விட்டு தொழுகைக்கு வருகிற பெருமானார் அவர்கள் சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் வரவில்லை என்று ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுவதற்கு பிலால் அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்த போது பிலால் ரலியல்லாஹு தொழுகைக்காக வேண்டி நேரம் ஆகிவிட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்திலே சூரியன் உதயமாகிவிடும் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத கண்களோடு எழுந்தார்கள். எனக்கு இந்த ஆயத்து எனக்கு நேற்று இரவு இறக்கப்பட்டது, அறிவுடையவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நாட்கள் போகிறதே, வருடங்கள் ஓடுகிறதே என்று அல்லாஹ் கேட்கிறார். நான் என்ன மறுமைக்கு சேர்த்தேன்? அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் இன்னமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற அடியாராக ஆகவில்லையே என்று அழுதார்கள். ஒரு நல்ல முஸ்லீமுக்கான சூழல் என்ன தெரியுமா? காலங்கள் கடக்க கடக்க மறுமை குறித்தும் மரணம் குறித்தும் அவன் சேர்மானம் குறித்தும் என்ன வைத்திருக்கிறோம் என்பது குறித்தும் கவலைப்பட வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு புத்தாண்டும் நம்மை சந்தித்து விட்டு போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு நபிமொழி உங்கள் சிந்தனைக்கு, அஅதல்லாஹு இலா இன்பரின் அஹ்கர அஜலுஹு ஹத்தா பல்லஹு 60 சனத்தன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 60 வருஷம் கொடுத்து 60 வருஷம் வாழ்ந்து சாப்பிட்டு பூமியில வாழ்ந்து அவன் மௌத்தாகி அல்லாஹ்வை சந்தித்து அமல் எதுவும் செய்யாமல் அவன் போய் நின்று அவன் எந்த சாக்கு போக்குகளை சொன்னாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சஹீஹுல் புகாரியில வருகிற வார்த்தை 6419வது ஹதீஸ்ல புகாரியில இருக்கிறது. நீங்கள் தேடி எடுத்து பாருங்கள். 60 வயசு அல்லாஹ் கொடுத்தவனுக்கு நாளை மறுமையில ஏன் தொழவில்லை, ஏன் நல்லமல் செய்யவில்லை, ஏன் இப்படி வந்து நிற்கிறாய் என்று கேட்கிற போது அவன் சொல்லுகிற எந்த சப்பை காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு என்பதை பார்க்க வேண்டும். ஒரு 60 வருடம் என்கிற போது நமக்கான ஆயுள் எப்படி என்பதை இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டும் பயணிக்கிற போது
அது நாம் இம்மைக்கு சேர்க்கிறோமா மறுமைக்கு சேர்க்கிறோமா என்பதை நல்லடியார்கள் எப்போதும் சிந்தித்து பார்ப்பார்கள். அந்த காலம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதையும் நம் கையிலேயே அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஆகவே ஒவ்வொரு புத்தாண்டுகளும் பயணிக்கிற போது அது கொண்டாடுவதற்கு அல்ல, அது முஸ்லிம்களுக்கு அது வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் தான் அந்த புத்தாண்டுகள் வருகிறது என்பதை யோசித்து பார்த்து நல்லடியார்கள் தன்னுடைய அமல்களை கூட்டவும், தொழிலாளர்கள் தொழுகவும், நன்றி செலுத்தாதவர்கள் நன்றி உள்ளவர்களாக மாறிக்கொள்வதற்கும் இந்த புத்தாண்டுகள் ஒரு காரணமாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் வருகிற எந்த புத்தாண்டாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு உயர்வை மேன்மையை வழங்குகிற நல்ல புத்தாண்டை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இதன் மூலம் படிப்பனை பெற்று தன்னை திருத்திக் கொள்கிற நல்ல முஸ்லிம் மக்களாய் அல்லாஹ் நம்மை பயணிக்க வைப்பானாக. அமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.